இந்த வீடியோ நம்ம வந்து ஈக்குவலியம் சாப்டர்ல நம்ம வந்து ஒரு क्वेश्चन வந்து பார்க்க போறோம். இங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிடினியம் ஹைட்ரஜன் குளோரைடு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப பிரிடினியம் ஹைட்ரஜன் குளோரைடுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரிடின் ஓகே பென்சீன்ல ஒரு கார்பன் பதிலா நைட்ரஜன் இருந்தா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிடின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. சோ இது வந்து பிரிடினியம் ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க வந்து HCl வந்து நமக்கு வந்து உள்ள அட்டாச் ஆயிருக்கும். அப்ப ஹைட்ரஜன் இங்க ஆட் பண்ணனால இங்க வந்து பிளஸ்ஸா வந்து மாறி இருக்கும். இங்க நமக்கு வந்து Cl மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் பிரிடினியம் குளோரைடு. இதை நீங்க வந்து வாட்டர்ல போடும்போது பிரிடின் தனியா நமக்கு வந்து குளோரின் தனியா நமக்கு வந்து பிரிஞ்சிடும். HCl தனியா நமக்கு வந்து பிரிஞ்சிடும் ஓகேவா. இங்க வந்து கார்பன் இல்ல நைட்ரஜன் ஓகே. அப்ப பிரிடின் தனியா பிரிஞ்சிடும். பிளஸ் வந்து நமக்கு வந்து HCl வந்து நமக்கு வந்து தனியா பிரிஞ்சிடும். இங்க பிரிடினும் HCl சேர்ந்து இருக்கறனால நமக்கு என்ன இது வந்து அசிடிக்கா வந்து இருக்குது. அதுதான் pH வந்து பாத்தீங்கன்னா 3.44 வந்து இருக்குது. அப்ப இங்க நமக்கு என்ன பிரிடின் தனியா பிரிஞ்சிடும். H+ and Cl- வந்து பிரிஞ்சிடும். அப்ப அந்த H+ நமக்கு வந்து அசிடிக் வந்து ரீசன் இது கரெக்ட். அப்ப நம்ம இந்த pH வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தெரியும் இல்லையா pH which is equal to minus log of H+ concentration. ஓகே. அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் இந்த pH வேல்யூல இருந்து நமக்கு வந்து H+ கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்க எவ்வளவு H+ வந்து இருக்குதோ அதே அமௌண்ட் ஆஃப் வந்து பிரிடின் தான் நமக்கு வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன இருக்கும் இனிஷியல் நமக்கு வந்து எவ்வளவு எடுத்துருக்காங்க 0.02 மோல் இருந்து எடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இங்க நம்ம வந்து H+ ஓட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த மைனஸ் H+ வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஆனா இங்க மைனஸ் H+ வேல்யூ இருக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அப்ப நமக்கு வந்து 0.02 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப இது வந்து ஆசிட் இல்லையா அதுக்கு நம்ம வந்து Ka கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும் Ka which is equal to product concentration. அப்ப இங்க நீங்க ஒரு H+ வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த H+ ஓட கான்சன்ட்ரேஷன் இன்டு நமக்கு என்ன இன்னொரு H+ ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா பிரிடினோட கான்சன்ட்ரேஷன் வந்து பிரிடினியம் ஹைட்ரஜன் குளோரைடு அது எவ்வளவு 0.02 கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து வரும். அப்ப நமக்கு ஒரு H+ கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சு அந்த H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நீங்க கால்குலேட் பண்ணீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Ka வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஆனா நமக்கு என்ன கேக்குறாங்க கால்குலேட் தி அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி பிரிடின். பிரிடின்றது நமக்கு என்ன பேஸ். அப்ப இங்க வந்து இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம Ka வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட கான்ஜுகேட் பேஸ் வந்து Kb தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப what is the relation between the Kb and Ka? Ka into Kb which is equal to Kw is correct. Ionic product of water. Kw ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும் 1 into 10 to the power of minus 14 இல்லையா. அப்ப நமக்கு வந்து Kb ஓட வேல்யூ நமக்கு K ஓட வேல்யூ தெரியும். அப்பனா 1 into 10 to the power of minus 14. அப்ப K ஓட வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா Kb ஓட வேல்யூ நீங்க வந்து டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். இது நமக்கு வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் இல்லையா. நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா Kc கண்டுபிடிக்கிறோமோ எப்படி Ka கண்டுபிடிக்கிறோமோ எப்படி Kb கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இது நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஷார்ட்கட்னு ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்திருப்பாங்க. pH which is equal to 1/2 pKw minus pKb minus வந்து log C ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க.